வீடே கமகமக்கும் ஃபில்டர் காஃபி செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஹோம் அண்ட் கிச்சன் குக்கிங் சேனல். இப்போ ஃபில்டர் காஃபி போட ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு தண்ணி சூடு பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். நல்லா பால் கொதிகிற வரையும் லோ ஃப்ளேமில் வச்சு காய வைக்கலாம். நான் அந்த மாதிரி காய வச்சுருக்கேன். இப்போ டிக்காசன் போட அந்த ஃபில்டர் எடுத்திருக்கேன். அதை 2 அடுக்கு வரும். ஒன்று ஹோல்ஸ் இருக்குது, ஒன்று ஹோல்ஸ் இல்லாமல் இருக்கும். அந்த ஹோல்ஸ் இருக்கிறதுல நான் 3 பேருக்கு காஃபி போட போகிறேன். அதுக்கான டிக்காசன் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். நான் ப்ரூ காஃபி பவுடர் தான் எடுத்திருக்கேன். அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபில்டர் காஃபிக்கு ஃபில்டர் பவுடர் தான் யூஸ் பண்ணலாம். ஒரு 3 டீஸ்பூன் காஃபி தூளோட அந்த சூடாகி இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி 3/4 அளவு ஊற்றி நல்லா டைட்டாக மூடி வச்சிடணும் ஒரு 10 நிமிஷம். அது வரையும் பால் நல்லா திக்காகிறதுக்கு லோ ஃப்ளேமில் காயட்டும். இப்போ ஃபில்டரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த ஃபில்டரானது அந்த டிக்காசன் கீழ் அடுக்கில் இறங்கி இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நல்லா பாலை காய வச்ச பாலை நல்லா ஆற்றி வர அளவுக்கு நல்லா ஆற்றணும். ஆற்றி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கிளாஸில் 3 கிளாஸில் டிக்காசன் 1/4 பங்கு 3/4 அளவு பால் சேர்த்து சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு சேர்த்து கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலந்துக்கிறேன். சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ ஒரு சுவையான ஃபில்டர் காஃபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஹோட்டல் சுவையில் வீட்டிலையே இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் உள்ள அத்தனை பேரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவார்கள். இந்த மாதிரி சுவை காசு கொடுத்தாலும் கிடைக்காது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.